ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதியாமல் இருக்க லஞ்சம் வாங்கிய தொண்டி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். பெருமானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவருக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஏற்பட்ட தகராறு சம்பந்தமாக இரு தரப்பினர் மீதும் தொண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதியாமல் இருக்க காவல் சிறப்பு சார்பு ஆய்வாளரான ராமகிருஷ்ணன் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவப்பட்ட 2000 ரூபாயை அளிக்கும் போது அங்கு மப்டியில் காத்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். கடலூர் அருகே திருமண நலங்கு நிகழ்ச்சிக்கு சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 13 பேர் படுகாயமடைந்தனர். பன்ருட்டியை அடுத்துள்ள பத்திரக்கோட்டை பகுதியிலிருந்து 15க்கும் மேற்பட்டோர் திருமண நலங்கு நிகழ்ச்சிக்காக காடாம்புலியூர் பெரிய காட்டுப்பாளையம் கிராமத்திற்கு வேனில் சென்றனர். அப்போது பெரிய காட்டுப்பாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த 13 பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலை சாலையில் சரக்கு லாரி சுற்றுலா வாகனத்தின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திண்டுக்கல் பகுதியிலிருந்து மளிகை பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த லாரியும் கொடைக்கானலில் இருந்து பெங்களூருக்கு சென்ற சுற்றுலா பயணியின் காரும் வத்தலக்குண்டு பிரதான மலை சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது லாரி வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து காரின் மேல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சுற்றுலா பயணிகள் துரிதமாக காரிலிருந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த மரக்காணத்தில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா கொடியேற்றத்திற்கு அறநிலையத்துறை தடை விதித்ததை அடுத்து 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மரக்காணத்தில் உள்ள பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயிலை கடந்த ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இதையடுத்து கோயில் கொடியேற்றுவதற்காக நிர்வாகிகள் அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் மனு அளித்த போது கொடியேற்ற வேண்டாம் என கூறி அதற்கு தடை விதித்துள்ளார். இந்த நிலையில் மரக்காணம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விவசாய நிலத்தில் காட்டு யானை புகுந்து சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வாழைத்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த முனியப்பன் தனது விவசாய நிலத்தில் மாமரங்கள், வாழை, தென்னை உள்ளிட்ட மரங்களை வைத்துள்ளார். தற்போது மாம்பழங்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாம்பழங்கள் மற்றும் மரங்களை சேதப்படுத்தியது. இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் விடியா திமுக ஆட்சியின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு விடியா அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். மாமரங்குது, தென்னை மரங்குது. இது தினமும் இப்போ 3 மாதமாக யானை டெய்லி வந்து ஒரணா விட்டு வரனா 4 நாள் 5 நாள் விட்டு வந்து சேதாரம் பண்ணின்னு இருக்குது. நாங்கள் போய் இது வரைக்கும் யாருமே வந்து கண்டுக்கலை. போய் சொன்னாங்க, எல்லாம் வரங்க போங்கன்னு சொன்னாங்க. அதை ஒழிஞ்சு ஒன்றுமே யாரும் வரல. திண்டுக்கல் அருகே இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் கோவில் திருவிழா 8 ஆண்டுகளாக தடைப்பட்டதை அடுத்து வேடசந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரு தரப்பினருக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அடுத்த வெள்ளைப்பொம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள கோவில் திருவிழாவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் 8 ஆண்டுகளாக திருவிழா நடத்தப்படவில்லை. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்தது. அப்போது கோவில் என்பது அனைத்து தரப்பினருக்கும் பொதுவானது என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த நிலையில் இரு தரப்பினர் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் இணைந்து திருவிழாவை நடத்த சம்மதம் தெரிவித்ததை அடுத்து கூட்டம் சுமூகமாக முடிந்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் சாக்கடை, கால்வாய் மற்றும் குப்பைகளை தூர்வாராததால் விச ஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் வராததால் குப்பைகள் அதிகமாக தேங்கியுள்ளன. மேலும் கோடை மழை தொடங்கியுள்ள நிலையில் சாக்கடை, கால்வாயில் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் விச ஜந்துக்கள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து வருவதாக விடிய அரசின் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குமாரபாளையத்தில் இருந்து எடப்பாடி செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த தண்ணி போறதுக்கு காரணம் எப்படி என்ன பண்ணுவீங்களோ வந்து சரி பண்ணி விடுங்க. சாய தண்ணி மிதிச்சுனால போக முடியாது. குழந்தை குட்டியும் அதை மிதிக்குதுங்க. வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி, அத்தனை கரப்பாம்பூச்சி வருது, பாம்பு வருது, பூரா வருது. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு வாழ்றது? 4 மாசமா டீச்சர் எடுக்க வர்றது இல்ல. குப்பை அள்ளுறவங்கள்ட்ட சொன்னா நாங்க அள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த குப்பையில எங்க வீட்டுக்குள்ள நாங்க கொண்டு போய் வச்சுக்கிறதா?
திண்டுக்கல்லில் கடந்த ஆண்டு மட்டும் 14,000 பேர் தெருநாய்கள் கடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டும் 5,000க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் விரட்டி கடித்துள்ளது. இந்த நிலையில் நாய்களை பிடிப்பதில் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தெரு நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என விடிய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையின் தேதியானது மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவையானது மழை காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மே 13ஆம் தேதி கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் மே 17ஆம் தேதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மே 19ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இறந்த நிலையில் 3 புள்ளி மான்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் உள்ள மான்கள் அடிக்கடி பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் 3 புள்ளி மான்களை நாய்கள் துரத்தி செல்வதாக கோவை சரக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது பல்கலைக்கழகத்தில் உள்ள கூடைப்பந்து மைதானத்தில் 3 புள்ளி மான்களும் சிறு காயங்களுடன் இறந்து கிடந்தது. இதையடுத்து மான்கள் உடற்கூராய்வு செய்யப்பட்டு வனப்பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பேரூராட்சிக்குட்பட்ட மந்தைக்குளம் தூர்வாரும் பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடமதுரை பகுதியில் உள்ள மந்தைக்குளத்திற்கு திமுக பேரூராட்சி தலைவர் நிதியிலிருந்து 4,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி சீரமைத்து நடைபயிற்சி பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் பணிகள் முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர் மற்றும் விடிய அரசின் அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சொந்த நிதியிலிருந்து 4,5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதியை சரிவர பயன்படுத்தப்படாமல் அந்த குளத்தில் உள்ள வளங்களை சுரண்டி சரியான முறையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் 1 வருட காலமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் அதில் அமைக்கப்பட்டிருக்கிற வேலியில் சேதமடைந்து சரிவர அந்த காங்கிரீட்டுகள்லாம் பேர்ந்து விழுகக்கூடிய நிலைமையில் சமூக விரோதிகள் உள் நுழைந்து மது அருந்து சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த 4,5 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டதெல்லாம் மக்களுக்கு எந்த சூழ்நிலையும் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த 4,5 கோடி ரூபாயும் முழுக்க விரயம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே ஆசை வார்த்தை கூறி 16 வயது சிறுமியை திருமணம் செய்த கொத்தனார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் வேலை பார்க்கும் கணேசமூர்த்தி என்பவர் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை திருமணம் செய்து சிவகாசி விஸ்வநத்தம் பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் சிறுமியின் பெற்றோர்கள் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து கொத்தனார் கணேசமூர்த்தி மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையில் வழக்கறிஞரை தாக்கிய காவல்துறையினரை கண்டித்து பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வழக்கறிஞர் பாலமுருகன் என்பவரை காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கறிஞர் பாலமுருகனை தாக்கிய காவல்துறையினரை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள வைப்பூர் ஏரியில் கொட்டப்படும் உணவு கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வைப்பூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் பெரிய ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியில் தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவதாகவும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் உணவு கழிவுகளை இரவு நேரங்களில் வந்து மர்ம நபர்கள் கொட்டிச் செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த ஏரி துர்நாற்றம் வீசுவதுடன் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் தனியார் பேருந்து ஏறியதால் படுகாயமடைந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் சாலையோரமாக எடுத்து வைத்துவிட்டு சென்றதால் உயிரிழந்தார். பெங்களூருவில் இருந்து உதகைக்கு சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து ஒன்று மேட்டுப்பாளையம் சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையின் நடுவே இளைஞர் ஒருவர் படுத்திருப்பதை சற்றும் கவனிக்காமல் தனியார் பேருந்து ஓட்டுநர் அவர் மீது ஏற்றியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் சாலையின் ஓரத்தில் தூக்கி வைத்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இளைஞரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கள்ளிப்பட்டு கிராம நிர்வாக அலுவலகத்திலேயே நில அளவையர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவையராக பணியாற்றும் பாபு என்பவரிடம் சங்கராபுரத்தைச் சேர்ந்த கவுஸ் மற்றும் தஸ்தகீர் ஆகியோர் நிலத்தை அளப்பதற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சலீம் என்பவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நில அளவையர் பாபு நிலத்தில் தகராறு உள்ளதால் நிலத்தை அளக்க முடியாது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கவுஸ் மற்றும் தஸ்தகீர் இருவரும் பாபுவை தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே போளையம்பள்ளி பகுதியில் உள்ள சந்து கடையில் சட்டவிரோத மது விற்பனை நடப்பதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஊரே சேர்ந்து எதிர்த்தாலும் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என மதுக்கடை உரிமையாளர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்திருப்பதாகவும் அந்த கிராமத்து மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் வீராணம் ஏரியை மட்டும் ஏன் ஆய்வு செய்யவில்லை என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஊராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் நடக்கும் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் வீராணம் ஏரியில் ஏன் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என கிராம மக்கள், விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீராணம் ஏரி மூலம் சுமார் 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்த நிலையில் தற்போது நீரின்றி வறண்டுள்ளது. இதனால் வீராணம் ஏரியை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் ஆட்சியர் ரகசியமாக மற்ற பகுதிகளுக்கு மட்டும் ஆய்வு மேற்கொண்டு சென்றது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அருகே மரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த நாட்டாமங்கலத்தில் மரக்கடை நடத்தி வருபவர் ஜோதிமணி. இவர் நேற்றிரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதையடுத்து இரவு 11 மணி அளவில் அவரது கடையில் தீப்பிடித்து எரிய தொடங்கியதை அடுத்து கடை அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கடையில் இருந்த இயந்திரங்கள், சேர், டேபிள் உள்ளிட்ட 30 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயின. மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் மேட்டூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே சர்க்கரை மூட்டைகள் ஏற்றி வந்த டாரஸ் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் புறவழிச்சாலையில் 7 லட்சம் மதிப்பிலான சர்க்கரை மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு பெங்களூர் நோக்கி சென்ற டாரஸ் லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநரும் உடன் இருந்தவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் வசந்த மண்டபத்தில் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் கடந்த 22 நாட்களில் 1 கோடி ரூபாய் பணம், 382 கிராம் தங்கம் மற்றும் 6,715 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்தது. மேலும் இதில் வெளிநாட்டு பணங்களும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் தூத்துக்குடி மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வேம்பார் முதல் பெரியதாளை வரை சுமார் 3,000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் பைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதன் காரணமாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் அருகே ஏரியில் கொட்டப்பட்ட சர்க்கரை ஆலை கழிவுகளால் மீன்கள் செத்து மிதக்கும் அவலம் அரங்கேறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த ஒரத்தூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியை நாகராஜ் என்பவர் குத்தகைக்கு எடுத்து மீன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சர்க்கரை ஆலை கழிவுகளை ஏரியில் கொட்டினால் மீன்கள் வளர்ச்சியும் எடையும் அதிகமாக கிடைக்கும் என்ற ஆசையில் சர்க்கரை ஆலை கழிவுகளை நாகராஜ் ஏரியில் கொட்டியுள்ளார். இதையடுத்து ஆலை கழிவுகளால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மீன்கள் செத்து மிதக்க தொடங்கின. மீன்களை ஏரியில் இருந்து அப்புறப்படுத்தாமல் விடிய அரசின் பொதுப்பணித்துறை அலட்சியம்